தாலிக்கும் வசாக்கும் பிஹி லஅல்லக்கும் தத்தகூன். என்ன சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், இதுதான் நேரான பாதை என்று ஒரு பாதையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டுகிறார். அந்த பாதையை பின்பற்றுங்கள் என்று சொல்லி காட்டுகிறார். அந்த பாதை அல்லாது மற்ற பாதையை நீங்கள் பின்பற்றினீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய உண்மையான பாதையிலிருந்து உங்களை பிரித்துவிடும். அதனால் தாலிக்கும் வசாக்கும் பிஹி, எனவே நாம் உங்களுக்கு அதை கொண்டு எச்சரிக்கை செய்கிறோம். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாதாரிகளாக ஆக வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறார். மனிதனுடைய பார்வையில் இரண்டு விதமான வழிமுறைகளையும் தெரியக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் கொடுத்துவிட்டு அந்த வழிமுறையில் ஒரு வழிமுறையை காட்டி இதுதான் நேரான பாதை, இந்த பாதையை பின்பற்று என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், ஒரு நேரான பாதையின் பக்கம் மனிதன் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆசைப்படுகிறார். ஒரு வழிமுறையை காட்டுகிறான். எப்பொழுது இந்த மனிதன் நேரான பாதையை தேர்ந்தெடுக்கிறானோ, நேரான பாதையின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறானோ, அந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய சோதனை வருகிறது. அல்லாஹ் ஒரு மனிதனை சோதிக்க ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால் அவரை அல்லாஹ் விரும்புகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப அல்லாஹ் நம்மளை விரும்புகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் சோதிக்க ஆரம்பித்து விடுகிறார். அல்லாஹ் தான் சோதனையை கொடுக்கிறான். திருமறையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது, خلقல் இன்சான் அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவஹும் அய்யுஹும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது, வாழ்வையும் மரணத்தையும் நாம் எதற்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் உங்களில் யார் நல்லவர்கள் செய்கிறார்கள் என்பதை சோதிப்பதற்காக தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறார். இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஸீனத்தன் லஹா லினப்லுவஹும் அய்யுஹும் அஹ்ஸனு அமலா. இந்த உலகத்தை அலங்காரமாக நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம். அந்த அலங்காரம் எதற்காக என்று சொன்னால் உங்களில் யார் நல்லமல் செய்கிறார் என்பதை சோதிப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படியே இந்த உலகம் அழகாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, மனிதனுடைய படைப்பாக இருந்தாலும் சரி, மௌத்தாகக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, வாழக்கூடிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதனைக்காகவே வைத்திருக்கிறான் என்பது இந்த வசனங்களின் மூலம் புரிகிறது. இப்படி அல்லாஹ் சோதனை கொடுக்கிறானே, தொடர்ச்சியாக ஒரு மனிதன் படாத அளவுக்கு, ஒரு மனிதனுக்கு மிகவும் கஷ்டத்தை தரக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சோதனையை கொடுத்து விடுவானா என்று சொன்னால் அதுவும் கிடையாது. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா, எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதனுடைய சக்திக்கு மீறி நாம் சோதிப்பது கிடையாது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். இப்படி சோதனை கொடுக்கக்கூடிய அல்லாஹ் அந்த சோதனையிலிருந்து எப்படி விடுபட வேண்டும் என்கிற ஒரு வழிமுறைகளையும் சொல்லி காட்டுகிறார். எப்படி விடுபட வேண்டும், எப்படி விடுபட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் அழைத்து, இஸ்தாயினு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அந்த வசனங்களை நீங்கள் தொடர்ச்சியாக படிக்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்லி காட்டுகிறான் என்பது புரிகிறது. ஒரு சோதனையிலிருந்து எப்படி வெற்றி கொள்ள வேண்டும், ஒரு சோதனை எப்படி சாதனையாக மாற்ற வேண்டும் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலேயே சொல்லி காட்டுகிறார். இந்த வழிமுறையை அறிந்திருப்பான் என்று சொன்னால் மனிதன் இந்த சோதனையை எப்படி கையாள வேண்டும் என்கிற முறையினை புரிந்து கொள்வான். அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை புரிந்து கொள்வான் என்று சொன்னால் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல கஷ்டங்களிலிருந்து இன்றைக்கு விடுபடுவதற்குண்டான ஒரு வழிமுறையினை கண்டறிந்து கொள்வான். அல்லாஹ் அந்த வசனத்தில் தொடர்ச்சியாக சொல்லும் பொழுது, وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், எப்படி எல்லாம் சோதிப்போம், அச்சத்தை கொண்டு, உயிரை வாங்குவதை கொண்டு, விளைச்ச நிலங்களை கொண்டு, இப்படி எப்படியெல்லாம் நாம் சோதிப்போம், பயத்தை கொண்டு, எப்படியெல்லாம் நாம் பசியை கொண்டு, இந்த மாதிரி ஒரு விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுக்குகிறான். இப்படியெல்லாம் நாம் சோதிப்போம் என்று சோதனைக்குரிய வழிமுறைகளை அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், பபஷிரி சாபிரீன், யார் அதில் பொறுமையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சுபச்செய்தி சொல்வீராக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படின்னு சொன்னா ஒரு சோதனை அல்லாஹ் கொடுக்கிறான், சக்திக்கு மீறி சோதிப்பது கிடையாது. அப்படி கொடுக்கக்கூடிய அந்த சோதனையிலிருந்து எப்படி விடுபட வேண்டும் என்கிற ஒரு வழிமுறையினையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகான முறையில திருமறையில் சொல்லி காட்டுகிறார். நல்லா புரிஞ்சுக்காங்க.
இந்த சோதனையை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் சின்ன வயசுல இருந்து படிக்கக்கூடிய பருவத்திலிருந்து ஒரு மனிதன் அனுபவிக்கிறான். படிக்கக்கூடிய நேரத்துல ஒரே படிப்பு 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 அப்படின்னு சொல்லி போட்டு படிப்பினுடைய ஒரு பக்கத்துல அது ஒரு கவலை. அந்த படிப்பினுடைய கவலை முடிஞ்சதற்கு பின்னாடி அந்த படிப்பினுடைய கவலை சென்றதற்கு பிறகு என்ன ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்று சொன்னால், வேலை செய்யக்கூடிய ஒரு கவலை, வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்தில் கவலை ஏற்படுகிறது. என்ன கவலை ஏற்படுகிறது என்று சொன்னால், வேலை செய்யக்கூடிய இடத்தில் வேலை செய்யக்கூடிய நேரத்தில் பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் என்ன செய்கிறான் என்று சொன்னால் கவலையோடு இருக்கிறான். குடும்பத்துல ஒரு ஆளாக ஆகுவதற்கு முன்னால், திருமணத்தில் ஈடுபடுவதற்கு முன்னால், திருமணம் செய்வதற்கு முன்னால் நல்ல முறையில் சந்தோஷமாக சில பேர் இருப்பாங்க. அந்த திருமணம் செஞ்சதுக்கு பின்னாடி பல பேர் கஷ்டப்படுவாங்க. குடும்பம் குட்டின்னு ஆனதுக்கு அப்புறம் பல கவலைகள் வரும். இந்த கவலைகள் எல்லாம் மறப்பதற்கு என்ன செய்கிறான் என்று சொன்னால் ஒரு காலத்தை ஒதுக்குகிறான் மனிதன். எப்படி ஒதுக்குறான் அப்படின்னு சொன்னா, சம்மர் காலத்தை ஒதுக்குறான். இந்த ஏப்ரல் மாசம், மே மாசம் இந்த காலகட்டத்தை ஒதுக்கி 10-11 மாசங்கள் சிரமப்பட்டோம், 10-11 மாசங்கள் கஷ்டப்பட்டோம். படிப்புன்னு சொல்லி போட்டு உட்கார்ந்து இருந்தோம், வேலைன்னு சொல்லி போட்டு உட்கார்ந்து இருந்தோம், குடும்பம் குட்டின்னு சொல்லி போட்டு எல்லாத்தையும் பார்த்து வாங்கி பல கஷ்டங்களை இந்த மாசத்துல அனுபவிச்சாச்சு 11 மாசங்களாக. இப்ப இந்த ஒரு மாசத்துல 2 மாசத்துல என்ன செய்வோம், ஜாலியா இருப்போம், ஊர் சுத்துவோம், ஏன்னா உறவினருடைய வீட்டுக்கு போவோம், புதிய புதிய படங்களை பார்ப்போம், எதையெல்லாம் மனுஷன் ஜாலின்னு சொல்லி போட்டு நினைக்கிறானோ அத்தனையும் செய்வோம்னு சொல்லி போட்டு இந்த ஒரு குறுகிய காலகட்டத்திற்குள் நினைக்கிறான். இதுதான் தனக்கு சந்தோஷம் என்று நினைக்கிறான். வரக்கூடிய கஷ்டத்தை எல்லாம் இந்த சந்தோஷங்கள் எல்லாம் போக்கிவிடும், இது நிரந்தரமான சந்தோஷத்தை போல நினைக்கிறான். சுற்றுலாவுக்கு செல்கிறான், அங்க சந்தோஷம் கிடைக்கும் நினைக்கிறான். பொண்டாட்டியினுடைய ஒரு பவுன் நகை தொலைஞ்சிட்டுன்னு சொன்னா அங்க உள்ள கஷ்டம் போயிடும், அங்க உள்ள அந்த சந்தோஷமே போயிடும், கூட கொஞ்சம் அவனுக்கு கஷ்டம் வந்துடும். அது மட்டும் இல்லாம படிக்கக்கூடிய நேரத்துல அந்த மாணவன் கஷ்டப்படக்கூடிய நேரத்துல இந்த ஒரு 2 மாசம் உறவினருடைய வீட்டுல உட்காந்துப்போம், ஒரு புதிய படத்தை பார்ப்போம், கொஞ்சமா ரிலாக்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சா அந்த படத்தை பார்க்கின்ற காலகட்டம் வரைதான். அந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பியும் பழைய சிந்தனைகள் வந்துவிடும். உறவினருடைய வீட்டுல இருக்கிற வரையும் தான் அந்த சோதனைகள் எல்லாம் நமக்கு போக்கப்படும். அந்த உறவினருடைய வீட்டிலிருந்து வந்ததுக்கு பின்னாடி திரும்பவும் பழைய சோதனை வந்துவிடும். அப்ப இதுக்கு இஸ்லாம் என்ன தீர்வினை சொல்லி காட்டுகிறது? இந்த மாதிரி கோடை காலங்களில், கோடை காலத்தினுடைய விடுமுறைகளில் ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும், அந்த நாட்களை எப்படி கழிக்க வேண்டும், எதிலே நிம்மதி இருக்கிறது, எதில முழுமையான அமைதி கிடைக்கிறது, எதில சோதனையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வழிமுறை கிடைக்கிறது என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறார், பல இடங்களில் சொல்லி காட்டுகிறார். 3வது அத்தியாயம் 14வது வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், இந்த உலகத்தினுடைய மாயையான விஷயங்கள் என்னென்ன அல்லாஹ் சொல்றான். மாயை என்று இந்த உலகத்தினுடைய அற்பமான இன்பம் என்றும் வழிகெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்றும் அல்லாஹ் எதை சொல்லி காட்டுகிறான் என்பதை இந்த 3வது அத்தியாயம் 14வது வசனத்துல படிச்சு பாருங்க. அது போல நாம் தேடக்கூடிய நிம்மதி எதுல இருக்குன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். 13வது அத்தியாயம் 28வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், தொழுகையின் மூலமாக இருக்கிறது, குர்ஆனை ஓதக்கூடிய விஷயத்தின் மூலமாக இருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது அலாபி திக்ரில்லா என்கிற வார்த்தையை அல்லாஹ் உபயோகிக்கிறார். அலாபி திக்ரில்லாஹி தத்மினுல் குலூப், அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக மட்டும்தான் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது. 2 தடவை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். 2 தடவை அல்லாஹ் உறுதிப்படுத்தி அந்த வார்த்தைகளை சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், அந்த அல்லாஹ்வை நினைவு கூறுவதின் நாள் மட்டும்தான் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது. வேற எந்த ஒரு காரணம் செய்கின்ற சூழ்நிலையில என்ன ஒரு காரணம் செஞ்சாலும் சரி, எந்த ஒரு செயல்பாட்டை செஞ்சாலும் சரி, அதுல ஒரு குறுகிய காலகட்டம் வேணும்னா சந்தோஷம் இருக்குமே ஒழிய நிரந்தரமான ஒரு சந்தோஷம், நிரந்தரமான ஒரு அமைதி, நிரந்தரமான ஒரு தீர்வு என்பது கிடைக்குமா என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான், லா யகுர்ரன்னக தகல்லுபுல்லதீன கஃபரு ஃபில் பிலாத் மதாவுன் கலீல் சும்ம மாவாஹும் ஜஹன்னம பிஹுஸல் மிஹால் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். லா யகுர்ரன்னக தகல்லுபுல்லதீன கஃபரு ஃபில் பிலாத், அந்த நகரத்தில் செல்லக்கூடிய அந்த வாலிபர்களுடைய அந்த காபிருடைய செயல்பாடுகள் உங்களுடைய எண்ணத்தை மாற்றிவிட வேண்டாம். ஒரு காபிருடைய செயல்பாடு என்பது நம்முடைய எண்ணத்தை மாற்றிவிடக் கூடாது. எப்படி இருப்பான், பைக் வாங்கி வச்சிருப்பான், பெரிய லெவல்ல பைக் வாங்கி வச்சிருப்பான், பெரிய லெவல்ல மொபைல் அவனைய கையில வச்சிருப்பான், ஊடு சுத்துவான், பல 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 மாலா கொடிகளை கட்டி வச்சிருப்பான், பல வாகனங்களை வச்சிருப்பான். இந்த இதை பார்த்து நம்முடைய ஈமான் கெட்டு போயிடக் கூடாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். லா யகுர்ரன்னக, உங்களுடைய உள்ளங்களை மாற்றிவிட வேண்டாம்.
அந்த நகரத்துல வாழக்கூடிய காபிருடைய செயல்பாடு உங்களுடைய உள்ளத்தை மாற்றிவிட வேண்டாம். மத்தாவுன் கலீல், அற்பமான ஒரு சுகம் அது, அற்பமான அழியக்கூடிய ஒரு சுகம் அது. சும்மா மாவாகும் ஜஹன்னம், பின்னாடி நரக நெருப்பு காத்திருக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், உள்ள இடத்திலேயே தங்கக்கூடிய இடத்திலேயே அது மிக மிக கெட்ட இடமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்று சொன்னால் ஒரு சோதனையை கொடுக்கக்கூடிய அல்லாஹ் அந்த சோதனையிலிருந்து எப்படி விடுபட வேண்டும், எந்த அளவுக்கு நாம் கொடுப்போம், அதனுடைய விதிமுறைகள் என்ன, எல்லாத்தையும் சொல்லி காட்டுகிறார். குறிப்பாக இந்த கோடை காலம், இந்த கோடை காலத்தில் எப்படி ஒரு மனிதன் கழிக்க வேண்டும் வாழ்நாளை அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலமாக மட்டும்தான். திக்ர் என்கிற வார்த்தைக்கு டெபினேஷன் என்ன வார்த்தையை விளக்கமாக போட்டு இருக்கிறார் என்று சொன்னால், தொழக்கூடிய தொழுகை, இபாதத்து, எல்லா விஷயமும் அதில் அடங்கிறோம். அதுபோல குர்ஆனை ஓதக்கூடியது. குர்ஆன ஒரு பேஜ் ஆரம்பத்துல, ஒரு நாளினுடைய ஆரம்பத்துல குர்ஆன ஒரு பேஜ் ஓதணும்னு சொல்லி சொன்னா அந்த நாள் முழுக்க அமைதியாக இருக்கும். இந்த நிம்மதி யார் சொல்லி காட்டுகிறார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டக்கூடிய, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த சர்டிபிகேட் பொய்யான ஒரு சர்டிபிகேட்டாக இருக்காது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் அதுல தான் முழுமையான ஒரு நிம்மதி இருக்கிறதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். காலத்தை திட்டமிட சொல்லி காட்டுகிறான். காலத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ உஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டவாளியாக இருந்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எதன் மீது? காலத்தின் மீது சத்தியம் செய்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் இந்த காலத்தை முறையான முறையில் பயன்படுத்த வேண்டும். 5 கேள்விகள் நாளை மறுமை நாளில் கேட்கப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அந்த 5 கேள்விக்கு முறையான முறையில் பதிலளிக்கவில்லை என்று சொன்னால் கால் ஒரு அடி கூட நகராது, கால் ஒரு அடி கூட நகராது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அந்த 5 கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னா, எப்படி நீ சம்பாதிச்ச, எப்படி நீ செலவு பண்ண, எப்படி கல்வியை கத்துக்கிட்ட, பிறருக்கு கற்றுக் கொடுத்த, இளமை காலத்தை நீ எப்படி கழிச்ச, இந்த 5 கொஸ்டின் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பான். இளமை காலத்தை நீ எப்படி கழிச்ச, என்ன கல்வியை கற்றாய், எப்படி அதை கற்றுக் கொடுத்தாய், என்ன சம்பாதிச்ச, எப்படி செலவழிச்ச, இந்த 5 கொஸ்டின் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பான். இதற்கு சரியான முறையில பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் கால் ஒரு அடி கூட நகராது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அர்ஷினுடைய நிழலில் 7 பேர் என்று சொல்லி காட்டினார்கள். நாளை மறுமை நாளில் சபாத்து யுல்லுஹுமுல்லாஹு ஃபில்லிஹி யௌம லா இல்லா இல்லா லில்லுஹு, மறுமை நாளிலே நிழலே இல்லாத அந்த காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய அர்ஷில் மட்டுக்கும் நிழல் இருக்கும். அல்லாஹ்வுடைய அர்ஷில் மட்டுக்கும் நிழல் இருக்கக்கூடிய அந்த தருணம் 7 விதமான நபர்களுக்கு அல்லாஹ் நிழல் அளிப்பான். அந்த 7 நபர்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா முக்காவாசி இளைஞர்களை தான் குறிச்சு காட்டுது, இளைஞர்களை தான் சொல்லி காட்டுகிறது. காலத்தை மையமாக வைத்துதான் அந்த 7 அம்சங்களும் இருக்கிறது. அப்ப இந்த விஷயத்தை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சொல்லி காட்டினார்கள். முதுமை வருவதற்கு முன்னால் இளமையை பயன்படுத்திக் கொள் என்று சொல்லி காட்டினார்கள். ஏழ்மை வருவதற்கு முன்னால் வசதியை பயன்படுத்திக் கொள் என்று சொன்னார்கள். நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள் என்று சொன்னார்கள். அதுபோல வேலை வருவதற்கு முன்னால் ஓய்வினை பயன்படுத்திக் கொள் என்று சொன்னார்கள். மவுத் வருவதற்கு முன்னால் வாழ்நாளை பயன்படுத்திக் கொள் என்று சொன்னார்கள். 5 விஷயம். முதுமை வர்றதுக்கு முன்னாடி இளமையை பயன்படுத்திக்கிறணும், ஏழ்மை வருவதற்கு முன்னால் வசதியை பயன்படுத்திக்கிறணும், நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், வேலை வருவதற்கு முன்னால் ஓய்வை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், மவுத்து வருவதற்கு முன்னால் வாழ்நாளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நல்லா யோசிச்சு பாருங்க, மக்களுடைய நிலைமை இன்றைக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய இபாதத் செய்யக்கூடிய அந்த விஷயத்தில் மிகவும் பொடுபோக்காக தான் இருக்கிறாங்க. ஒரு பயானம் சொல்லி போட்டு வச்சோன்னு சொல்லி சொன்னாலோ அல்லது ஏனைய மார்க்க விஷயங்கள் வைச்சோன்னு சொல்லி சொன்னாலோ சாதாரணமாக தொழுகையின் பக்கம் அழைத்தாலும் கூட மக்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னா அந்த தொழுகையின் பக்கம் பொடுபோக்காகவே மிக மிக அலட்சியமான ஒரு விஷயமாகவே அதை கேலி செய்யக்கூடிய லெவலுக்கு இன்றைக்கு மக்களுடைய நிலைமை மாறிவிட்டது. கோடை காலத்துல மார்க்க கல்வியை கேட்கிறதா, கோடை காலத்துல மார்க்கத்துக்காக அதை ஒதுக்குறதா? இத்தனை காலம் மார்க்கத்தை தெரியாம உட்கார்ந்துட்டோம், இந்த ஒரு காலத்திலேயாவது குர்ஆன் ஓத கத்துப்போமே, இந்த ஒரு காலத்திலேயாவது மார்க்க விஷயங்களை தெரிஞ்சுப்போமே அப்படிங்கிற விஷயம் ஆர்வம் இல்லாமல் அந்த ஒரு குறுகிய காலத்துல இதை போய் கத்துக்கிறதா? நமக்கு கிடைக்கிற லீவு கொஞ்ச நாள் லீவு, இந்த லீவுலயே நம்ம மார்க்கத்தை போய் நம்ம மார்க்கத்துக்காக ஒதுக்குறதா என்று நினைத்தோம் என்று சொன்னால் முழுமையான முறையில் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்